பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. ரோமர் 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சுபாவம் யாரிடத்துல இருக்குமானால், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இப்படிப்பட்ட தேவனை தேடாதவர்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம். அப்படியானால் யார் தேவனை தேடாதவர்கள்? வசனத்தை வாசிக்காமல், வசனத்தை வாஞ்சிக்காமல், வசனத்தின்படி நடக்காமல் இருக்கிறவர்கள் தேவனை தேடாதவர்கள். வசனம் வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும், கட்டாயமாக வாசிக்கணும், அதிகமாய் வாசிக்கணும், தேடி தேடி வாசிக்கணும். சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் அநேகருக்குள்ளே காணப்படலாம். ஆனால் ஒருவன் வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்களானால் இந்த அருவருப்பான சுபாவம் நிச்சயமாக அவர்களுக்குள்ளே இராது. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் இப்படி ஒருவேளை நம்மை அறியாமலும் இந்த விதமான பாவங்கள் என்ன வேணாலும் பேசுறது, திறக்கப்பட்ட பிரேத குழி, நாவுகளால் வஞ்சனை செய்கிற, என்ன வேணாலும் பேசலாம் என்னுடைய நாக்கு அப்படின்ற ஒரு துணிகரத்தோடு நம்ம பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் இப்பொழுது அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர தகப்பனே, நீ சொன்னபடி ஆண்டவரே, இந்த 13வது வசனத்தில் இருக்கிறபடி எங்கள் நாவு, எங்கள் உதடுகள் என்ற பெருமையினாலே ஆண்டவரே நாங்கள் மிஞ்சி பேசின எல்லா விதமான துன்மார்க்கத்தையும் தயவாய் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.